ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த 2024 முழுவதும் நமக்கு நல்லவராக இருந்து நம்மை வழிநடத்தியிருக்கிறார். இப்பொழுது கூட நாம் ஒரு புதிய வருடத்தை பார்க்க போறோம். 2025. இந்த 2025க்குள்ள நுழையிற இந்த நேரத்துல ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் அசோக்குக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த இடத்துல நீங்க உங்களுடைய பேரை சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த அதிகாரத்தை பாத்தீங்கன்னா தாவீது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து இந்த வசனத்தை சொல்றார். தன்னுடைய ஆத்மாவை பார்த்து தன்னுடைய ஆத்மாவை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை சொல்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 2025 நுழையிற இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, எனக்கு உதவி செய்ய என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு உதவி செய்ய வேறொரு மனுஷன் இல்ல, வேறொரு நபர் எனக்காக இல்ல. நான் இவங்களை நம்பி இருக்கிறேன், அவங்கள நம்பி இருக்கிறேன். அவங்க எனக்காக இதை செய்வாங்க, அவங்க என்னை உயர்த்தி வைப்பாங்க, அவங்க என்னுடைய காரியத்தை வந்து நின்று எனக்காக பேசுவாங்க, அவங்க என் கயத்தை பிடித்து என் கூட நடந்து வருவாங்க. இப்படி யோசிக்காதீங்க. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு நீங்க உங்களுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க சொல்ல முடியுமா? எனக்காக இந்த மனுஷன் இதை செய்வாரு, எனக்காக அந்த மனுஷன் அதை செய்வாரு, எனக்காக இவங்க என்னோட நண்பன் எனக்காக இதை செஞ்சு முடிப்பான், என்னுடைய அப்பா எனக்காக இதை செஞ்சு முடிப்பாரு, எங்க அம்மா எனக்காக இதை செஞ்சு முடிப்பாங்க. இப்படி நீங்க யாரையாவது பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்க மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை, அவங்க மேல இருக்கிற ஒரு உரிமை, அவங்க மேல இருக்கிற ஒரு விசுவாசம், அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற அளவு கடந்த ஒரு பாசத்துலதான் நீங்க அப்படி சொல்ல முடியும். சாதாரண ஒரு மனுஷனை பார்த்து எனக்காக உங்க இதை செஞ்சு முடிச்சிருவாங்க, நான் இவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்டா இவங்க எனக்காக செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க யாரை பார்த்து சொல்ல முடியும்னா, யார அளவுக்கு அதிகமா நம்புறீங்களோ, யாருனால இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியுமோ அவங்கள பார்த்துதான் சொல்றீங்க, இவங்களால இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும், எனக்காக இவங்க வந்து நிற்பாங்கன்னு அவங்கள பார்த்துதான் சொல்ல முடியும். அப்படிதான் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பான்னு நீங்க சொல்றீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக வந்து நிற்பார் அப்படிங்கிறத விசுவாசிச்சு நம்பி நீங்க உங்க ஆத்மா பார்த்து சொல்லுங்க. இந்த மனுஷன் எனக்காக வந்து நிக்காம இருக்கலாம், இவங்க எனக்கு கை கொடுத்து என்னை தூக்கி விடாம இருக்கலாம், இவங்க எனக்காக இந்த இடத்துல வாதாடாம இருக்கலாம், இவங்க எனக்காக வந்து இந்த காரியத்தை செய்து முடிக்காம இருக்கலாம், ஆனா என் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பான்னு நீங்க சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்காக காரியத்தை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நான் ஒரு சில காரியங்களை உங்க இடத்துல விரிவா சொல்ல ஆசைப்படுறேன். அந்த காரியங்களை கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதலாவது, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கும் போதுதான் இந்த காரியத்தை நீங்க ரொம்ப போல்டா ரொம்ப தைரியமா சொல்ல முடியும். யாருமே தெரியாத ஒரு மனுஷன் வந்து எனக்காக செஞ்சு முடிப்பான்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படிதான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கணும். இப்ப கர்த்தர் எனக்காக இதை செய்து முடிப்பார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, கர்த்தரை நீங்க எந்த அளவு நேசிச்சிருக்கீங்க, கர்த்தரை எந்த அளவு நீங்க அறிந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய அன்பை நீங்க எந்த அளவு ருசி பார்த்துருக்கீங்க. இந்த கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்னு சொன்ன தாவீது கர்த்தருடைய அன்பை அளவுக்கு அதிகமா ருசி பார்த்த ஒரு மனிதன். தன்னுடைய அண்ணன்களும் மறந்துட்டாங்க, தன்னுடைய தகப்பனும் மறந்துட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி தன்னை உயர்த்தி வைத்தவர் தேவன் ஒருவர் மாத்திரமே அப்படிங்கிற அன்பை தாவீது ருசி பார்த்திருந்தார். எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில தனக்காக வந்து நின்று தனக்கு தெரியாத ஒரு யுத்தத்தை செய்து முடிக்க தன் மேல் அன்பு பாராட்டின கர்த்தரை தாவீது அறிந்திருந்தார். அதனாலதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க முடியும்னு தாவீதால சொல்ல முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க சொல்றீங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாங்க. உங்களுக்கும் கர்த்தருக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கா? கர்த்தருடைய அன்பை நீங்க ருசி பார்த்துருக்கீங்களா? நான் நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்க மேல அன்பா தான் இருக்கிறார். அந்த அன்பை நீங்க அறிந்து கொள்ளுங்க. எங்க அறிந்து கொள்ள முடியும்னா, சிலுவையை நோக்கி பாருங்க. சிலுவையில உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தேவன் அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்காக கொடுத்துட்டார். நீங்க எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உங்க மேல மிகவும் அன்பா இருக்கிறார். உங்க மேல இருக்க அன்பை வெளிப்படுத்தின இடம் சிலுவை தான். சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த அன்பை அறிந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்க நாளைய தினத்தை வச்சு கலக்க மாட்டீங்க.
இந்த வருடத்தை குறிச்சு நீங்க கலங்கவே மாட்டீங்க. எப்படி இந்த வருடத்துல இந்த தேவையை நான் சந்திக்க போறேன், எப்படி இந்த காரியத்தை நான் கடந்து போக போறேன், எப்படி இந்த மனுஷனை நான் ஃபேஸ் பண்ண போறேன், எப்படி இந்த சூழ்நிலையை நான் சமாளிக்க போறேன் அப்படின்னு நீங்க கலங்கவே தேவையில்லை. ஏன்னா உங்களை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் உங்களோடு கூட இருக்கிறாங்க. எனக்காக அப்படின்னா தனிப்பட்ட விதத்துல அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். உங்களை தனிப்பட்ட விதத்துல தேவன் நேசிக்கிறார். தனிப்பட்ட விதத்துல அவர் தம்முடைய அன்பை உங்க மேல அளவுக்கு அதிகமா வைத்திருக்கிறதுனாலதான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஜீவனை கொடுத்த தேவன் நிச்சயமாகவே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அடுத்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு தாவீது சொல்றாருன்னா, அவர் எந்த மனுஷனை நம்பி சொல்லல, ஒரு அளவுக்கு அதிகமான விசுவாசத்துல சொல்றாரு. என் மேல அன்பு வைத்திருக்கிற ஒருத்தர் அவர் என்னைக்குமே மாறாதவர், அவரை மாத்திரமே நான் சார்ந்து கொள்வேன். இந்த வருடம் முழுவதும் நீங்க தேவனை மாத்திரமே சார்ந்து கொள்ளுங்க. அவரை தவிர உங்களுடைய விசுவாசத்தை வேற எது மேலேயும் வைக்காதீங்க. நீங்க உங்களுடைய சுய பலத்து மேல நம்பிக்கை வைக்கும் போது அந்த பலனை ஒரு நாள் இழந்து போக முடியும். நீங்க மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அந்த மனிதர்களை ஒரு நாள் இழந்து போக முடியும். ஆனா கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. கர்த்தர் மேல விசுவாசம் வைத்த ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதே கிடையாது. குழந்தை இல்லாம இருந்த ஆபிரகாம், சாரா, அவங்க கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தபடினால குழந்தையை பெற்றுக்கொண்டாங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னைக்கு குழந்தை இல்லையா, நீங்க கர்த்தர் மேல விசுவாசத்தை வைங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய சரீரத்தை தொட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வியாதிகளை அவர் சுகப்படுத்துவார். அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுன்னு சொல்லி தேவன் சொன்னப்பையும் ஆபிரகாம் யோசிக்காம பலி கொடுக்க போனான். ஏன்னா அவன் கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசம். யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஓடி தனிய ஆளா இருக்கும் போது கர்த்தர் அவனோடு கூட பேசினான். வெறுமையா ஓடின யாக்கோப்ப ஒரு பெரிய ஐஸ்வர்யமான தேவன் திரும்பி வர பண்ணினார். பெருமையா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். நீங்க கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கும் போது நிச்சயமாகவே பெருமையா இருக்க உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாய் மாறும். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது கூட பாத்தீங்கன்னா கோலியாத் அப்படிங்கிற மனுஷனை எதிர்த்து நிற்கும் போது தன்னுடைய சுயபலத்தை நம்பி எதிர்த்து நிற்கல. கோலியாத் ஒரு பெரிய ராட்சத மனுஷனா இருந்தான். அவனை பார்த்து ஒரு சவுல் ராஜாவும் அவனுடைய படைகளும் பயந்து நடுந்தாங்க. ஆனா தாவீது பயப்படவே இல்லை. ஏன்னா அவன் கர்த்தருடைய அன்பை விசுவாசித்தான். கர்த்தரால செய்து முடிக்க முடியுங்கிறத நம்பி கோலியாத்தை மேற்கொண்டான். கோலியாத்தை ஜெயித்தான். எவ்வளவு பெரிய மனிதர்கள் உங்களை எதிர்த்து நிற்கலாம், எவ்வளவு பெரிய சத்துரு உங்களுக்கு எதிராக நிற்கலாம், நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிங்க. எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர்ங்கிற விசுவாசிங்க. எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து பெரியவர்ங்கிறத விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தோடு கூட 2025 நீங்க நுழையணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்களா நீங்க இந்த 2025 நுழையுங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாங்க. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இப்ப நான் எனக்காக இவங்க எல்லாவற்றையும் செய்து முடிப்பாங்கன்னு ஒருத்தவங்க பார்த்து சொல்றேன் அப்படின்னா எனக்கும் அவங்களுக்கும் எப்பவுமே ஒரு தொடர்பு, எப்பவுமே ஒரு பேச்சுவார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிறத நீங்க விசுவாசிக்கிறீங்க. நீங்க அவருடைய அன்பை புரிந்து கொண்டீங்க அப்படின்னா அவரோடு கூட எப்பவுமே கனெக்ஷன் இருக்கணும். அதுதான் அந்த கனெக்ஷனுக்கு தான் தேவன் ஜெபத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது தேவனோடு கூட உறவாட ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. நீங்க எல்லாவற்றையும் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளும். தேவனுடைய கிருபை உங்களுடைய இருதயங்கள்ல தேவனுடைய கிருபை உங்களை உயர்த்தி வைக்கும் அப்படிங்கிறத தேவன் சொல்லி இருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு தேவனுடைய அன்பு ருசி பார்த்தோம்னா உங்களுடைய எல்லா தேவைக்கும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைக்கும் எங்கேயும் போய் நிற்க வேணாம். தேவனுடைய சமூகத்துல காத்துருங்க. தேவன் நிச்சயமா உங்களுடைய குரலை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நிச்சயமா உங்களுக்கான எல்லாவற்றையுமே அவர் செய்து முடிப்பார். உங்களுடைய சத்துருக்களும் உங்களோடு கூட சமாதானமாக முடி செய்வார். உங்களுடைய சத்துருக்களுடைய எல்லைகளை நீங்க சுதந்திரிக்கும்படியாக தேவன் செய்வார். அவரால் ஆகாத காரியம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயத்தை கூட நம்ம புரிந்து கொள்ளணும். தேவனுடைய அன்பு வெளிப்பட்ட இடம் சிலுவையில தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவருடைய விழாவுல ஈட்டியை குத்துனப்ப ரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து வந்தது. இது எதற்கு குறிக்குது அப்படின்னா நம்ம தேவனோடு செபிக்கிறோம்.
நம்ம இப்ப தனிப்பட்ட உறவுல இருக்கும்போது கூட தேவனத்தை ஜெபிக்கும் போது சில நேரங்கள் நம்ம சோர்ந்து போறோம். நம்ம சோர்ந்து போய் ஐயோ நம்மளால இதுக்கு மேல ஜெபிக்க முடியல, இவ்வளவு பிரச்சனை நெருக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் நம்ம ஜெபம் பண்றதே நிப்பாட்டுறோம். அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம உதவி செய்யும்படிதான் சபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிகளை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவரு விழாவில ஈட்டிய புத்திர வெளியில வந்த ரத்தத்தின் மூலமா தேவன் சம்பாதித்தது சபைய. சபைங்கிறது நம்ம சரீரமும் சபையா இருக்கிறது, சபை கூடி வருகிற இடமும் சபையா இருக்கிறது. நம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர் சபையை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த வருடத்துல நீங்க எந்த சூழ்நிலைக்குள்ள போனாலும் சரி, எப்படிப்பட்டதான பலவீனத்துக்குள்ள இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் சரி, நீங்க சபை கூடி வருவதை விட்டுவிடாதீங்க. அங்க போகும்போது உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். நீங்க தேவனோட மறுபடியும் உறவுக்குள்ள வருவீங்க. நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அங்க சேர்ந்து ஜெபிக்கும் போது தேவனுடைய பிரசனம் உங்களை ஆட்களும் உங்களை எழுப்புதலுக்குள்ள கொண்டு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ரத்தம் மட்டும் வெளியில வரல, தண்ணீர் வெளியில வந்துச்சு. அதை எதை குறிக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய பலம் ஒன்றுமே இல்லைங்க. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்னு சொல்றது யாருன்னா தாவீது. இந்த தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜா, எல்லாவற்றையும் ஜெயித்தவர், எல்லா ராஜ்யங்களையும் பிடித்து கொண்டவர். ஆனா அவர் சொல்றாரு, எனக்காக கர்த்தரால மாத்திரம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நீங்க தொடர்ந்து முன்னேறும் போது உங்களுக்காக கர்த்தர் நிச்சயமா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி நீங்க செபிக்கும் போது தேவனுடைய அன்பு அளவுக்கு அதிகமா நீங்க ருசி பார்க்க முடியும். விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து ஓட முடியும். உங்களுடைய எல்லைகளை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சிலுவையில தேவன் சொன்னார், நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு. அவர் முடித்த காரியங்களையும் நீங்க இந்த வருடத்துல பார்க்க முடியும். நிச்சயமாகவே தேவன் சொன்ன வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். சோர்ந்து போகாம அந்த 2025 சந்தோஷத்தோடு கூட நுழைங்க. தேவன் உங்கள் மேல அன்பா இருக்கிறாருங்கிற விசுவாசிங்க. உங்களுக்காக யாருமே உங்க மேல அன்பா இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேல தனிப்பட்ட விதத்துல தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்களுக்காக ரத்தம் செஞ்சு தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் மேல விசுவாசத்தை வைங்க. ஒரு நாள் கூட சோர்ந்து போகாதீங்க. ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 2025 நீங்க முடிக்கும் போது சாட்சியோட தான் முடிப்பீங்க. கண்களை மூடுங்க. உங்களுக்காக ஒரு சில நிமிடங்கள் நான் தெரிவிக்க ஆசைப்படுறேன். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல தேவனே, அப்பா நீங்க கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக நான் சொல்லிக்கிறேன் தகப்பனே. அவங்களுடைய வாழ்க்கையில அந்த 2025 அவங்களால கடக்க முடியலேன்னு நினைச்சு கொண்டு இருக்கிற அந்த காரியங்களை கடந்து போவதற்கு நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்க அவங்க கரத்தை பிடித்து நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. யாருமே இல்லை கலங்கி தவிக்கிற அந்த விதவை ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். இந்த வீடியோ பார்க்குற ஒரு விதவையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கரத்தை பிடித்து நடத்துவேன், நீ கலங்கிட்டு இருக்காத மகளே, நான் உனக்கு துணையா நிற்கிறேன். என்னுடைய அன்பு சிலுவையில வெளிப்பட்டது உனக்காக தான், நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததிய ஹல்லேலூயா, உன் சந்ததியை நான் உயர்த்தி வைப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சிஸ்டர், இதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே தேவன் உங்க சந்ததியை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க, மனம் தளராதீங்க. உங்களுக்காக வாதாட கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற தகப்பனே, விசுவாசத்தில் தொய்ந்து போயிருக்கிறவர்களை நீங்க பலப்படுத்துவீராக ராஜா. அப்பா சபை கூடியவர்களை விட்டுவிட்ட அநேகர் அப்பா நீங்க மறுபடியும் சபை கூடுதலுக்குள்ள நடத்துவீராக தகப்பனே ராஜா. அப்பா ஆண்டவரே, உண்மை விட்டு தூரம் போன அநேகரை நீ தொழுவீராக தகப்பனே. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரை நீ தொழுவீராக தகப்பனே. அவர்களுக்காக நீ கிரியை செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. கர்த்தர் அப்பா இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல, அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களை, அவங்க ஜெபிக்க போற காரியங்களை நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறதற்காக நன்றி. நீங்க அவங்களுக்காக காரியங்களை செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி செலுத்தின தகப்பனே. அப்பா ஆண்டவரே, வேலை இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க இந்த வருடத்துல வேலையை கொடுக்கிறாங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்க முடியலையேன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நபரை பார்த்து நீங்க சொல்லுவீங்க. அவர்களுக்காக அப்பா ஆண்டவரே, நீங்க மனித தயவுகள் நீங்க காண்பிக்கிறதற்காக நன்றி. அவங்க படிக்கிறதுக்கு தேவையான உதவிகள் நீங்க செய்ய போகிறதற்காக நன்றி. டாக்டர் படிப்பு படிக்கிற ஒரு டாக்டர் படிக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபரை பார்த்து ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உதவி செய்யும்படியாக நான் மனிதர்கள் மூலமாக என்னுடைய கிருபையை உனக்கு காண்பிப்பேன் மகளே.
மகனே கலங்காதே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. நீ கலங்காதே, நான் உனக்கு துணையா நிற்கிறேன். ஹல்லேலூயா. உனக்காக நான் யுத்தம் செய்வேன். ஹல்லேலூயா. உனக்காக நான் என்னுடைய கிருபையை நான் வெளிப்படுத்துவேன். மனித தயவுகளை உனக்கு காண்பிப்பேன். நீ டாக்டர் படிப்ப நல்லபடியா படிச்சு முடிப்பேன். ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். மகனே மகளே, இருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா நன்றி ராஜா. அந்த நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. அநேகரை அப்பா நீங்க சுகப்படுத்துவீராக தகப்பனே. அப்பா அந்த வியாதிக்காக நான் எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துட்டேன். ஆனா எனக்கு எந்த விதமான மருந்து மாத்திரை உதவி செய்யல, எனக்கு எந்த விதத்திலும் சுகம் கிடைக்கல, கலங்கி போயிருக்கிறவங்களை நீங்க உங்களுடைய தழும்புகள் உள்ள கரம் தொட்டு சுகப்படுத்துவதாக தகப்பனே ராஜா. அப்பா அந்த வீடு கட்டுமான பணி பாதியில நிற்கிற ஹல்லேலூயா ஹல்லேலூயா நபர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வீட்டின் காரியங்களை தேவன் ஒழுங்குபடுத்தி அதை கட்டி முடிக்க தேவன் திரும்பி கொடுப்பார். நன்றி செலுத்துகிறோம் தகப்பன ராஜா. இப்படிப்பட்ட காரியங்கள் அப்படியே நிறைவேறுவதாக, சாட்சிகளை எழுப்புவதாக தகப்பன. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீ எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கப் போகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுடைய ஆட்களை செய்யற சாட்சிகளை எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.